ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாதச் சூடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இக பர சுகம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாதச் சூடுகளில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். இமயமலை அடிவாரத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் மயான் மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருஜி இருக்கார். அந்த குருஜி இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்த மாதிரி ஏதோ ஒரு உபதேசத்தை அவருடைய சிஷ்யர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு எல்லாம் நகர்றாங்க. அந்த சிஷ்ய கூட்டம், அவர்கிட்ட இருக்கிற சிஷ்யர்கள் பார்த்தா ஒரு 10-15 சிஷ்யர்கள் இருப்பார்கள். அந்த சிஷ்யர்களில் தேவதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவருக்கு என்னென்னா, மற்ற சிஷ்யர்கள்லாம் இவரை விட ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாகவும் சாஸ்திரங்கள் இந்த இதெல்லாம் இந்த ஆன்மீக சம்பந்தமான இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் நல்லா படித்து கைத்தேர்ந்த வித்தைக்காரர்களாக அந்த குருவிடம் தேர்ச்சி பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதத்தனுக்கு எதுவுமே வராது. சுட்டு போட்டாலும் அந்த ஒரு சாஸ்திரங்களை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இந்த தேவர் நாமாக்களை சொல்லி ஒரு பூஜை செய்யணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை அவர்கிட்ட பண்ணா கூட அது அவருக்கு லாபகமாக வரவில்லை. தேவதத்தனுக்கு வருத்தங்க. நம்ம இத்தனை வருஷமா இங்கே இருக்கோம், எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்காங்க, அந்த பகவான் எல்லாருக்கும் அருள் கொடுத்து அவர்களுடைய நாவிலே சரஸ்வதியை நடனமாட வைக்கிறார். எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார் அந்த பகவான். இந்த குருநாதரும் நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்றாரு. இங்கே இருக்கிற எடுபுடி வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். தண்ணி எடுத்து வைக்கிறது, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த தட்டுகளை எடுத்துகிட்டு போகிறது, இலை எடுப்பது, இந்த மாதிரி பணிகளை தான் நாம் செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தேவதத்தனுக்கு வருத்தம். ஒரு நாள் அந்த குருவுக்கு, அந்த மகரிஷி குரு இருக்கார் இல்லையா, அவருக்கு கை கால்கள் பிடித்து விடுவதற்காக அழைக்கப்படுகிறார். சாதாரணமாக தேவதத்தன் தான் பண்ணுவார். குரு பெரிய பாக்கியம் இல்லையா, தேவதத்தனுக்கு அது தெரியல. குருவுக்கு நம்ம இவ்வளோ போய் கிட்ட போய் இந்த வேலை பணிவிடை செய்கிறோமே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை உணரல. இருந்தாலும் நமக்கு எதுவுமே வரமாட்டேருந்தே, சமஸ்கிருத ஸ்லோகங்கள் வரல, எதுவும் சொல்ல முடியல. மற்றவர்கள் பார்வையில் நாம் ஒரு ஏளன பொருளாக இந்த இடத்தில் ஏளனப்பட்டு ஏமாந்து ஒரு கேவலமான ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தேவதத்தனுக்கு ரொம்ப வருத்தம். சரி, குரு கிட்ட இன்னைக்கு நம்ம எப்படியும் கேட்கலாம், ஏதாவது ஒன்று எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு குரு கிட்ட போயிட்டு கை கால்களை அமுக்கி கொண்டிருக்கிறார், பிடித்து விடுகிறார். அப்போ கேட்குறாரு, குருவே அப்படின்றாரு. அப்படின்றார். அப்படி கண்ணை மூடிட்டு இருக்காரு குரு. குருவே, நான் உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்றார். சொல்லு தேவதத்தா அப்படின்றார் குரு. எனக்கு ஏன் சாமி, எனக்கு எதுவுமே நல்ல காலமே வரமாட்டேன்து. நான் இங்கேருந்து வெளியே போனால் எப்படி பழைச்சி எப்படி நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன்றதும் தெரியல. எனக்கு உண்டான அந்த காலகட்டம் அதுவும் முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் 6 மாதங்களில் நான் இங்கேருந்து வெளியே போயாகும். இந்த உலகத்தில் போய் நான் எப்படி பிழைக்க போகிறேன்? எதுவுமே எனக்கு இந்த சம்பிரதாயங்கள் பற்றி எதுவுமே தெரியல, இந்த சாஸ்திரங்கள் பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க முடியல குரு. இதுக்கு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? எத்தனையோ வருஷம் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தேவதத்தன் மனமுருகி அவருடைய குரு கிட்ட சொல்கிறார். கண்ணை மூடிட்டு இருந்த குரு இவர் பேசி முடிச்ச உடனே பட்டார்னு கண்ணை திறக்கிறார். இதனால் பார்த்துட்டு சொல்கிறார், தேவதத்தா, நான் ஒரு குரு ஸ்தோத்திரத்தை உனக்கு சொல்கிறேன். அந்த குரு ஸ்தோத்திரம் என்னுடைய குருவிற்கு நான் சொன்னது. இந்த குரு ஸ்தோத்திரம் உன்னுடைய குருவுக்கு நீ சொல். அப்படியே இந்த குருநாதரை பார்க்குறார் தேவதத்தன். அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த ஓலைச்சுவடியை கொண்டு படிக்க தெரியும்ல, படிக்க வரும்ல அப்படிங்கிறார். ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிச்சிருவோம் சுவாமி அப்படிங்கிறார். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இந்த குரு ஸ்தோத்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினமும் ஒரு முறை படித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேவதத்தன் கிட்ட அந்த ஓலைச்சுவடியை கொடுத்துடுறார். தேவதத்தனுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்துருச்சு அவருக்கு. நம்ம வாழ்க்கை ஏதோ மாறப்போகுது. ஒரு குருவினுடைய ஸ்தோத்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கார். இந்த ஆசிரமத்தில் யாருக்குமே அந்த பாக்கியம் வாய்க்கலையே, நமக்கு கொடுத்துருக்காரே குருன்னு சொல்லிட்டு தேவதத்தன் தினமும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை ஓரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சென்று அந்த ஆற்றில் குளித்து முடித்து விட்டு பயபக்தியுடன் அந்த குரு ஸ்தோத்திரத்தை தினமும் படித்து கொண்டு வருகிறார். ஓரளவுக்கு அவருக்கு இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அவருடைய வாழ்க்கையில்.
இந்த மாதிரி சூழ்நிலையில இவர்களுடைய ஆசிரமத்திற்கு ஒரு பிரபல ஜோதிடர் வர. அந்த ஜோதிடர் வந்து நம்ம மகரிஷி சுவாமிஜிக்கு வந்து நல்லா தெரியும். வந்து என்ன பண்றாரு, சாப்பிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் எல்லாருக்கும் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறாருங்க. எல்லாம் ஆர்வமா ஒரே சிரிப்பு மகிழ்ச்சி அவரை அரட்டைப்படின்னு ஒருத்தரா பார்க்குறாங்க. நம்முடைய தேவதத்தனுடைய அந்த டேர்ன் வருது. தேவதத்தனுடைய அந்த ஜோசியம் பார்க்குற அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது சைலண்டா போயிடுறார் அந்த ஜோதிடர். அமைதியா இருக்காரு. என்னங்க ஐயா ஜோதிடரே அமைதியாயிட்டீங்க? என்ன இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றார். இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை அவரிடமே கொடுத்து விடுகிறார். கொடுத்து முடிச்ச பிறகு குருவினுடைய அறைக்கு போறாருங்க. மகரிஷியுடைய அறைக்கு இந்த ஜோதிடர் போறார். ஜோதிடர் சொல்றார், அந்த கடைசியா வந்து பார்த்தானே குருவே ஒரு பையன், அவன் பேரு தேவதத்தன். தேவதத்தன், அவன் இன்றிலிருந்து மிகச் சரியாக 7வது நாள் அவன் உயிர் பிரிய போகிறது. குருஜி அப்படியே வந்து அந்த மகரிஷி திடுக்கிட்டு அவர் பார்க்குறார். என்ன சொல்றாரு இவர்? ஏன்னா அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி. இவரே வந்து பெரிய மகரிஷி இல்லை, விதியின் விளைவு அதுதான் நிகழ்த்த போகுது அப்படின்னு அவர் தெரிஞ்சிட்டோடனே அதை மிக மௌனமாக கேட்டுருக்காரு. என்ன சொன்னீங்க? இன்றிலிருந்து மிகச் சரியாக 7வது நாள் அவருடைய உயிர் பிரிய போகிறது, அவர் வந்து இறக்க போறார் அப்படின்னா முடிஞ்சு போது. தேவதத்தனுக்கு இந்த விஷயம் தெரியாது. தேவதத்தன் தினமும் அந்த நதிக்கரைக்கு சென்று அதிகாலையில் அந்த இடத்தில் அமர்ந்து குரு ஸ்தோத்திரத்தை தினம் தினம் படிச்சுட்டே வராரு. அந்த 7வது நாள் வருது. அந்த 7வது நாள் போயிட்டு அவருக்கு தெரியாது இல்லை, வழக்கம் போல போறாரு, அந்த நதியில குளிக்கிறாரு. குளிச்சுட்டு உட்கார்ந்து அந்த அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே வராரு. திடீர்னு பார்த்தா அங்க பக்கத்துல அந்த ஒரு புதர், அந்த பாறை இடுக்கிலிருந்து ஒரு சர்ப்பம், ஒரு கருநாகம் உள்ளிருந்து மிக வேகமாக வெளியில் எட்டி பார்க்கும். அது எப்படி வந்து தேவதத்தனை தான் பார்க்குது. விதியின் பிரகாரம் தேவதத்தனின் உயிரை குடிப்பதற்கு அனுப்பப்பட்டுள்ள உயிரினம்தான் அந்த கருநாகம். அதுக்கு அந்த விதி அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. கருநாகத்தால் தான் தீண்டி உயிர் போகணும் தேவதத்தனுக்குன்றது விதி. இதை அடிப்படையா வச்சுதான் ஜோதிடர் அன்று சொன்னார் உயிர் போகுது அப்படின்ட்டு. அந்த கருநாகம், அந்த காளிங்கன் என்ன பண்றாரு, அப்படியே வரார், மெதுவாக வரார். சரியா மிகச்சரியாக அவர் மீது வந்து அவரை கொட்டி கடித்து அந்த விஷத்தை அவர் மீது உமிழ்ந்து அதுக்கிட்ட கொடுத்து அவன் உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறது காரணத்துக்காகவே அந்த கருநாகம் கிட்ட வந்துட்டே இருக்கு. தேவதத்தன் அமைதியா உட்காந்து ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்காரு. சரி, நம்ம எடுத்து குரு ஸ்தோத்திரம் சொல்ல, அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, இவர் உட்காந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்காரு. நம்ம குரு ஸ்தோத்திரம், யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத் பந்தம் ஸ்மரண்யப்படே ஸ்தோத்ரம் திவ்யமிதம் சதா நகிபவே தஸ்யா சுகம் கிஞ்சனா கின்விஷ்டார்த்த சமுத்ருவே கமலா நாதா பிரசோதோத்தயாத் கீர்த்திர்த்திக் விதாதி விபுதி ரத்துலா சாட்சி ஹயாஷோத்ரஹி அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை அவர் சொல்லிட்டே வராரு. அவர் சொல்ல சொல்ல அந்த சர்ப்பம் கிட்ட நெருங்க நெருங்க தேவதத்தன் அந்த குருஸ்தோத்திரத்தின் பால் அவர் உடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைப், ஒரு அதிர்வுகள் உருவாக்கப்பட்டு அந்த அதிர்வுகள், அந்த ஆறா கொஞ்சம் கொஞ்சமா பரவி பரவி ஏதோ ஒரு காரணத்தால் கிட்ட வரக்கூடிய அந்த சர்ப்பம் உடனே கிட்ட வந்தது. ஒரு மின்சாரம் தாக்கினால் எந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுமோ அப்படியே திரும்பி அதனுடைய முழுமையான அந்த விஷத்தை பக்கத்தில் இருந்த பாறையின் மேல் உமிழ்ந்து அப்படியே ஊர்ந்து சென்று விட்டது. முடிச்சிட்டு தேவதத்தன் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, அவர் எதுவும் பார்க்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவதத்தன் முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வர்றார். ஆசிரமத்தில் வந்தோடனே 7வது நாள் ஆச்சுன்னு சிஷ்யர்கள், நண்பர்கள், குரு, ஜோதிடர் எல்லாமே என்னமோ நடந்திருக்கணுமேன்னு சொல்லி யோசிக்கும் போது தேவதத்தன் அந்த இடத்துல வந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். நீ சாகலையா இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கேட்குறாங்க அவர்கிட்ட. இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தேவதத்தன் அந்த நேரத்தில் வந்து சொல்றார், இந்நேரம் உன் உயிர் போயிருக்கணும். ஏதோ பகவானுடைய அருள், ஏதோ சில காரணங்களால் ஏதோ ஒரு கெடுதல் உனக்கு இந்நேரம் வந்து அதை தீர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் குறிப்பிட்ட நேரம் அந்த நேரம் தான், அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிவதற்குள் அன்றைய நாளில் அவருடைய உயிர் புரிய வேண்டும் என்பது ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய
ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ போலன்னொன்னே இவங்க 2 பேரும் தெரிஞ்சிருச்சு, ஏதோ இறைவனுடைய அருள் உன்னை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து இந்த கதை முடிந்து விடுகிறது. குரு ஸ்தோத்திரத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது ஒரு கதையின் மூலமா நம்ம சொன்னோம். அந்த மாதிரி வலிமையானது குரு ஸ்தோத்திரம். சென்ற பதிவின் தொடர்ச்சியாகத்தான் இந்த பதிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரு ஸ்தோத்திரம் நம்ம சொன்னோம் இல்லையா, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை விழா கிபி 1671 ஆதோனிக்கு அருகே இருக்கக்கூடிய மாஞ்சாலா, துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் மாஞ்சாலா கிராமத்தில் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தம்முடைய மூச்சை அடக்கி சரீரத்தோடு ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து பூமியின் அடியில் அமர்ந்து யோக நித்திரையில் இருந்து கொண்டிருக்கிறார் இன்று வரை. அவருடைய 355வது ஆண்டு ஆகஸ்ட் 30, அது 3 நாள் செலிப்ரேட் பண்றாங்க. அது அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த நாள் தான் வந்து ஆராதனை அப்படின்னு சொல்றாங்க. அதில் 3 நாட்கள் அந்த நிகழ்வானது அனுஷ்டிக்கப்படுகிறது. முதல்ல வந்து பூர்வாராதனை, அப்புறம் மத்திய ஆராதனை, அப்புறம் உத்தராராதனை. 29, 30, 31 இந்த 3 நாட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை இதில் முக்கியமான ஆராதனை அப்படின்றது அந்த மத்திய ஆராதனை தான். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடந்த பதிவில் நம்ம சொன்னோம்னா, சென்னை அருகில் இருக்கக்கூடிய சாலிகிராமம், அங்கே வந்து மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மடம் இருக்கிறது. அந்த மடமும் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பும், குருராஜருக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இணைந்து 1,00,000 முறை குரு ஸ்தோத்திரத்தை ராயருக்கு சமர்ப்பணம் செய்யவிருக்கிறார்கள். என்றைக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த 30ஆம் தேதி அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த நாள் 355வது ஆண்டு. இந்த ஆண்டிலே அவருக்கு வந்து 1,00,000 குரு ஸ்தோத்திரத்தை சமர்ப்பணம் செய்யவிருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த பதிவிலே நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் அது முடியலாம், அந்த பதிவு போய் பாருங்க, அது என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கோன்னுட்டு. அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணையணும், அதுக்குள்ளே இணைஞ்ச உடனே நீங்கள் அந்த குருஸ்தோத்திரத்தை சொல்லணும். நீங்கள் குருஸ்தோத்திரம் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு நீண்ட நெடிய ஸ்லோகம். அதை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு முறைனா படித்து, ஒரு நாளைக்கு ஒரு முறைனா எப்படியாவது படிக்கவே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், படித்து அந்த இடத்துல உங்களுடைய எண்ணிக்கை போட்டு அந்த டீட்டெயிலாக அந்த குழுவுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. அந்த குழுவினுடைய வாட்ஸ்அப் குழுவினுடைய என்ட்ரி, அந்த லிங்க்கும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அகைன் தரேன். சரி, ஓகே. இப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தோம்னா, சில அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இதை நாங்கள் எப்படி படிக்கிறது, எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றது. நான் ஒரு சின்ன உபாயத்தை வைத்து தான் வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாலே குருராஜரின் கருணையோடு அது மனப்பாடம் ஆகியது. நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா, குருஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அந்த குருஸ்தோத்திரத்தை புத்தகம் மூலமாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் வந்து குளித்து முடித்து விட்டு குருராஜர் முன்னால் உட்காடுறீங்க, ஒரு 1/2 hour ஒதுக்கிடணும். நீங்கள் அதுக்கு அவர் முன்னால் உட்கார்ந்து அந்த பேப்பரை வச்சுட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அந்த குருஸ்தோத்திரத்தினுடைய ஆடியோ வடிவம் இருக்கிறது, ஒளி வடிவம் இருக்கிறது. அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ப்ளே பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய வரிகள் ஒலிக்க ஒலிக்க நீங்கள் கேட்க கேட்க உங்களது இந்த விரலால், ஆட்காட்டி விரலால் அந்த வரியை வந்து ஒவ்வொரு வரியாக அப்படியே போயிட்டே வாங்க. நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒலி உங்களுக்குள்ள கேட்குது, அந்த எழுத்துக்களை உங்களது கண்களால் பார்க்கிறீர்கள், அந்த வார்த்தைகளை, அந்த வேர்ட்ஸ் வருது, எந்தெந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர் சுட்டி காட்டிக்கொண்டே வாருங்கள். முடிச்சுட்டு எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, அவ்வளோதான். இது நீங்கள் ஒன்றும் பிளான் பண்ணக்கூடாது. என்ன பிளான் நான் சொல்கிறது, தெரியாதவர்களுக்காக, இதுவரை அதை படித்து மனனம் செய்யாதவர்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது மனனம் செய்யாதவர்களுக்கான ஒரு உபாயமாகத்தான் இது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அதை பண்ணும்போது, எனக்கு 1 வாரத்தில் வந்துடணும், நான் 10 நாளில் தெரிஞ்சுக்கணும், 20 நாள் அப்படியே சரளமாக நான் வந்து அப்படியே தலைகீழாக பாடணும், அது அப்படிலாம் யோசிக்கவே கூடாது எதுவுமே. குருராஜரை பிரார்த்தனை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே காலையில் வந்து ஒரு 5 minutes ஒதுக்கி காதில் கேட்கணும், ஃபிங்கர் வந்து சுற்றி கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மிக விரைவில் அப்படி வாயை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்லோகம் வெளியில வந்து அப்படியே அருவியாக கொட்ட ஆரம்பிக்கும். குருராஜர் உங்களுக்கு அதற்குண்டான அனுகிரகத்தை கொடுத்து விடுவார். இது அப்படியே ஸ்டோர் ஆயிடுங்க. நீங்க அதை அப்படி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒரு 2 லைன் எடுக்கிறீங்க, அதுலேருந்து யோ பக்தியா குரு ராகவேந்திரா அப்படின்னு சொல்றேன்னா அடுத்தடுத்த லைன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களது மைண்டே ஒர்க் பண்ணாது. அது ஒரு பதிவுல இருந்து டைரக்டா உங்களுக்கு வந்து ஒரு அருவியிலிருந்து, ஒரு இந்த ஃபால்ஸ்ல இருந்து வருது பாருங்க, தண்ணீர் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து சுரந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரே வழி இதுதான்.
நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழுவில் மீண்டும் இணையுங்கள். அந்த குழுவில் யாரெல்லாம் இணையலை அப்படின்னா அந்த குழுவில் இணைஞ்சிடுங்க. இணைஞ்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் சொன்ன இந்த ஃபார்மெட்டில் அவர் முன்னாடி உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். வண்டியில் காரில் போயிட்டீங்கன்னா அப்பவும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருந்தால் பண்ணுங்கள். ஆஃபீஸில் உங்களுக்கு கேப் டைம், ஒரு பிரேக் டைம் வருதுன்னு அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள உங்களுடைய எண்ணிக்கை, அந்த 1,00,000 எண்ணிக்கையில் நீங்களும் வந்து அதில் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அந்த குழுவில் கேளுங்க. அதில் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. குரு ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை என்னன்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு துளிதான் நான் ஆரம்ப கட்டத்தில் சொன்ன கதையாக இருக்கிறது. நீங்கள் காலையில் ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்று ஒரு நாள் முழுக்க, அன்று இரவு நீங்கள் படுக்கைக்கு வரும் வரை அது மிகப்பெரிய கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றி நல்வழி உருவாக்கி தந்து கொண்டே இருக்கும். சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர